ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பேக் நெக்கோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நெக்கை நம்ம மடித்து தச்சு வச்சுருக்கோம், கேன்வாஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்டராக நம்ம இதுலேயும் மார்க் பண்ணியிருக்கோம், பாடி பீஸ்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம், நெக் போர்ஷன்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம், பாடி பீஸ்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த சென்டராக வச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ்லேயும் மார்க் கரெக்டாக உட்காருது, அந்த சைடும் கரெக்டாக உட்காருது. சென்டர் வச்சு நெக்கோட ஹைட்டு மெயினாக அதையும் பார்த்துக்கோங்க. நெக்கோட ஹைட் நம்ம அந்த டீப் எங்கே அந்த வி லாஸ்ட்டு வி எங்கே வருதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக ஒரு சென்டராக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. இது நமக்கு நெக் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது. இது எந்த பக்கம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் இருக்க பக்கம் நம்ம இந்த நெக் போர்ஷனை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா. நம்ம மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா மேல் பக்கம் தான் தைச்சி நம்ம திருப்ப போகிறோம். அதனால் லைனிங் இருக்க பக்கத்தில் தான் நம்ம இந்த நெக் போர்ஷனை வச்சு நம்ம செய்கிறோம். இவங்க பெருசாக பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த கஸ்டமர் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்லாம் எனக்கு வேண்டாமா, சும்மா நெக்கு பார்டர் மட்டும் வச்சு எதனா பண்ண முடியும்னா பண்ணுங்கள், இல்லாட்டா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இதில் நம்ம வேறு எதுவும் பேட்ச் ஒர்க் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ நெக்கு இந்த டிசைன் மட்டும்தான். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, கரெக்டாக அந்த சென்டர் ஸ்டிச் பண்ண பிறகு கரெக்டாக நம்ம இந்த நம்ம பெனில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்லேயே அந்த ஸ்டிச் பண்ணுங்கள். மெயினாக இதில் ஸ்டிச் பண்ணுறதுல என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போங்க. அந்த நீடியில் அந்த இடத்துல நிறுத்தி இறக்கி திருப்புங்க. நீடியில் உள்ளே இருக்கிற மாதிரி மிஷின் நீடியில் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸை திருப்புங்க. அப்படி திருப்பும்போது அந்த பாயிண்ட்டு கரெக்டாக உட்காரும். பாயிண்ட் டு பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்டாக உட்காரணும். அந்த மாதிரி அழகாக நீடியில் இறக்கிட்டு ப்ளவுஸை திருப்புங்க. ப்ளவுஸ் மெட்டீரியலை திருப்புங்க. அப்படி திருப்பும்போது நம்ம அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ரொம்ப கரெக்டாக உட்காரும். அந்த மாதிரி பொறுமையாக தைச்சிக்கலாம். தைக்கும்பொழுது கொஞ்சம் அந்த ஷேப் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அந்த மார்க் மேலேயே வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொறுமையாக தைச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணி திருப்பலாம். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. பொறுமையாக தைச்சி அந்த லாஸ்ட்டில் டேக் போட்டு நிறுத்திக்கங்க. சரிங்களா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.